நான் உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருந்தேன் காயின் வீடியோ வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து காயின் வீடியோ போடணுன்றதுக்காகவே இன்னைக்கு வேலை விட்டு வந்தோன்னே இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். இந்த காயின் வந்து எப்படி வந்து வச்சுருக்கிறேன்றது. அன்றைக்கே வந்து காயின் வந்து நிறைய இருந்துச்சு பர்ஸில். கடைசியில் வந்து வீடியோ எடுக்கணுன்ற ஞாபகம் இல்லாமல் நான் வந்து உண்டியலில் வந்து போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் எப்போவுமே. வந்து நீங்களும் வந்து காயின் இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காயின்ஸ் வந்து எந்த மாதிரி சேர்க்கலான்றதை இன்னும் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃபுல்லுமே 5 ரூபா காயினாக வச்சுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? 5 ரூபா காயினாக இருக்குது. அப்புறம் இந்த உண்டியலில் பாருங்கள், ஃபுல்லுமே வந்து 10 ரூபா காயின், 20 ரூபா காயினாக வச்சுருக்கேன். இந்த உண்டியலில் காயின் வந்து போட்டிருக்கிறேன். அப்புறம் இந்த உண்டியலில் வந்து 1 ரூபா 2 ரூபா வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த அளவுக்கு வந்து நினைக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக இப்படி எடுத்து வச்சு இந்த காயினுங்களை ஃபுல்லுமே இந்த 1 ரூபா 2 ரூபாவெலாம் வந்து இந்த உண்டியலில் போட்டுருவேன். இந்த 10 ரூபாய் இதுகளெல்லாம் இந்த உண்டியலில் போட்டுருவேன். இந்த 5 ரூபாய் இதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து பஸ்ஸில் வந்து சேர்த்து வச்சுருவேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சேர்க்கும் போது அப்போ வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து நல்லாவே நிறையாவே சேரும். நான் இதில் வந்து சேர்த்து அழகர் கோயிலில் போய் என் பிள்ளையோட கையில் இருந்து காணிக்கை போய் செலுத்தினேன். அது வந்து மூணு கைக்கு வந்து காணிக்கை வந்து செலுத்தினேன். அப்புறம் இதில் வந்து 5 ரூபா காயினாக வந்து சேர்த்து காரமாட கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து 3 தடவை இந்த மாதிரி 5 ரூபா காயின் வந்து எடுத்து பஸ்ஸுக்கு கொண்டு போயிருக்கிறேன். 3 தடவையுமே 500 ரூபா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து நான் சேர்த்துருந்தேன். இதுலேயுமே பார்த்தா இதில் பாதிக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்து சேர்க்கும் போது இதுலேருந்து வந்து குழுவுக்கு எடுப்பேன். அப்புறம் ஏதாவது கையில் வந்து காசு இல்லைன்ற மாதிரி ஏதோ ஒரு செலவுக்குன்னு சொல்லி இதில் இருந்தால் காசு வந்து எடுப்பேன். எடுக்கும்போது அப்போ இதுலேயே பார்த்தா 900 ரூபா 1000 ரூபாய் இந்த மாதிரி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அப்போ வந்து நம்ம வந்து இப்படி சில்லறையாக தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும். நான் இந்த தடவை வந்து இந்த காசை வந்து எடுக்கக்கூடாது, எடுக்காத அளவுக்கு நம்ம வந்து தீபாவளிக்கு எடுத்து ஒரு பிரயோஜனமாவது ஒரு பொருளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த இதுக்காக இப்போ வந்து இந்த தடவை காயின்களை வந்து இந்த அளவுக்கு வந்து நான் சேர்த்துட்ருக்குறேன். நீங்கள் வந்து நினைக்கிறீங்க இது வந்து சில்லறை தானே, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அந்த அளவுக்கு வந்து ஒரு பொருளாக வாங்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் என் பிள்ளை இந்த மாதிரி காயின் வந்து சேர்த்து வச்சு எனக்கு 500 ரூபாய்க்கு வெளியில் வந்து எனக்கு கம்மல் எடுத்து கொடுத்துச்சு என்னோடய பிறந்தநாளுக்கு. இப்போ நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் பேசுகிற வீடியோவில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த தோடு தான் நான் வந்து போட்டிருப்பேன். எனக்கு ஃபஸ்ட் டைமே எங்கள் அம்மா அப்பாவுக்கு எடுத்து எனக்கு வெள்ளியிலன்னு சொல்லி வாங்கி கொடுத்துச்சுன்னா எனக்கு என் பிள்ளை தான் வாங்கி கொடுத்துருக்கு. அதே மாதிரி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பிறந்தநாளுக்கு வந்து வெளியில் தான் வாங்கி கொடுத்துருந்துச்சு, மிஞ்சி வாங்கி கொடுத்துருந்துச்சு. அந்த மாதிரி அதுவும் வந்து 500 ரூபா தான். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்து வைக்கும்போது ஒரு வெள்ளிலையோ இல்லை தங்கத்துலேயோ ஏதோ ஒரு சின்னதாக நம்மளால் வாங்க முடியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி வந்து பழக்கத்தை வந்து சொல்லிக் கொடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். நான் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து சேர்த்து எதாக இருந்தாலும் நான் வந்து செய்வேன். நீங்களும் அதே மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க. இப்போ வந்து இந்த காயின்கள் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இதனால் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ் இருக்குன்றதை வந்து நான் இந்த அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுக்காகவே நான் இதை வந்து ரெடியாக வந்து இந்த காசுகள்லாம் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். போன தடவை வந்து இதை விட அதிகமாகவே இருந்துச்சு காயின். ஆனால் என்ன ஃபுல்லுமே வந்து நான் ஞாபகம் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து போட்டுட்டேன். இந்த தடவை இந்த அளவுக்கு நினச்சிருக்கிறேன். ஆனால் அதே மாதிரி செய்யலான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு வெளியில் என் பிள்ளை வாங்கி கொடுத்துச்சு. அப்போ என் பொண்ணுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்ல, அதனால நான் இந்த ஒரு பிளானில் இருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து காயின் சேர்த்து வச்சு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி வந்து காயின் வந்து சேர்த்திங்கன்னா அதில் வச்சு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பொருள் வாங்குனீங்க, நீங்கள் வந்து சேர்த்திங்களா இல்லையான்றதையாச்சும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் வீடியோ வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வேலை விட்டு தான் வந்து நான் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.